பெரிய வேலைலாம் இல்லை. நீங்க வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து பண்றோமா, இதுதான் பேசிக் கான்ஃபிகரேஷன் வைங்களேன். இதுதான் பேசிக் கான்ஃபிகரேஷன், கரெக்டா? இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ல நான் என்ன பண்ணுவேன், இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவேன். இந்த கனெக்ஷன்ஸை எடுத்துட்டு சேம் ரவுட்டர். ஆமா, ரெண்டு சுவிட்சை போட்டு இங்க ஒரு பிசி இங்க ஒரு பிசி, அவ்வளவுதான். இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங். இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங்கோட வேலை. இவன் வந்து 1.6 3.7 ஐபி இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பிசிக்கு வந்து போயிட்டு 192.168.1.7 192.168.1.1 கரெக்டா? ஸோ இங்கேயும் 3.7 வந்து வரணும். ஸோ இங்கேயும் வந்து போயிட்டு 192.168.3.7 192.168.3.1. இப்போ நான் வந்து இங்க 1.6லேருந்து அங்கே 3.7 வந்து பிங் பண்ணலாமா? உனக்கு வந்தா ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங். ஆமா, ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங்டா, உனக்கும் இவங்களோட சேர்த்து தான். இப்போ நான் வந்து பிங் 192.168.3.7 வந்து பிங் அடிப்பேன். ஏன் கவனிங்க, உன்னையும் அவனை பார்க்க சொல்லுது. நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இரு, இது வரும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு வருதா? சொல்லி கொடுக்குறேடா. ஸ்டாட்டிக் பேசிக் தெரியுங்களா? பேசிக் கான்ஃபிகரேஷன் வரல. நெட்வொர்க் இல்லாம AWS ஒர்க் ஆகாது, தெரியுமா? எங்க முக்கினாலும் நெட்வொர்க் தான் நமக்கு தேவை, தெரியுமா? நான் ஒன்றும் இதே வேலை AWSல நான் வந்து உன்னை உட்கார சொல்லல. உட்கார சொன்னா DHCP செட்டிங் ஆப்ஷன்ஸ்ல நீ தான் உட்காந்து பண்ணணும். பண்ணு. ஆமா, ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங். ஸ்டாட்டிக்ங்கிறது என்னதுன்னா, ஒரு சுவிட்சை வச்சு மல்டிபிள் பிசி கனெக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான். பேசிக் கான்ஃபிகரேஷன் இருக்கா? பேசிக் கான்ஃபிகரேஷன்ல வந்து அந்த கனெக்ஷன்ஸை எடுத்துட்டு ரெண்டு சுவிட்ச் ஆட் பண்ணு. ரெண்டு சுவிட்ச் உள்ள எடுத்துருவா. ரெண்டு சுவிட்சை உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு பிசி கான்ஃபிகர் பண்ணி பிங் அடிச்சுப்பார். அதுதான் ஸ்டாட்டிக். அவ்வளவுதான், அதான் ஸ்டாட்டிக். சுவிட்ச் உள்ள கொண்டு வந்தா ஸ்டாட்டிக். எல்லாம் எல்லாமே ஒண்ணுதான், அதான் பிங் அடிப்பேன். இங்க இது புது ரவுட்டரை போட்டு இங்க வந்து பிங் அடிப்பேன், அவ்வளவுதான். ஸ்டாட்டிக்ங்கிறது சுவிட்ச் வரும். VLAN கான்ஃபிகரேஷன் வந்தாதான் சுவிட்ச். சுவிட்ச் உள்ள எடுத்துட்டு வந்தா ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங்கா உங்களுக்கு வந்து வரும். ஆமா, இப்படி வச்சுக்கோ. இன்னொரு பிசி வந்து போடு, இன்னொன்னு வந்து போயிட்டு கனெக்ட் பண்ணு. 10 பிசி கூட போட்டுக்கோ, யார் வேணாம், அது உன் சாய்ஸ். நீ எப்படி எடுத்துட்டு வர போறங்கிறது உன்னோட இதுதான். இதான் ஸ்டாட்டிக் ஃப்ளோட்டிங்.